இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? நான் போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதுக்கு முதல்ல இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் போய் இடைவு காட்சிக்கிறப்போ இந்த பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கேன். எலெக்ஷன் நேரத்தில் நாங்கள் எடுத்து ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக உறுதியாக யார் குற்றவாளியோ அவன் தண்டிக்கப்படுவார். எப்படிப்பட்ட பொறுப்பு இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்தாலும் சரி, நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்னு சொன்னேன். அது நடந்திருக்கு. அதனால தான் அசம்பிளியில் கூட கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அசம்பிளியில் கூட பேசும்போது இந்த ஆட்சியினுடைய எவ்வளோ ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சி சாட்சின்னு சொல்லியிருக்கோம். இதுதான் நடந்திருக்கு. இப்போ கொடநாடு கொலை கொள்ளை வழக்கும் அதே மாதிரி இருக்குமா சார்? அதுவும் போயிட்டுருக்கு. அதுவும் இந்த போதிய தண்டனை வழங்கப்படும். ஆனால் உடனே பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சியில் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அமித்ஷா போய் பார்த்துட்டு இருந்தார். ஏன் பார்த்தாருன்னு நாட்டுக்கே தெரியும். 100 நாள் வேலை திட்டத்துக்கு நானாக சொல்லிட்டு வந்தேன் நிதின்னு சொல்லி, மெட்ரோ திட்டத்துக்கு நானாக சொல்லிட்டு வந்தேன் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு அம்பக்கா ஒரு பொய் பித்தலாட்டுகள் சொல்கிறது தான் பழனிசாமியோட வேலையாக இருக்குது. மக்கள் நல்லா தெரியும்.